வணக்கம். PHP tutorial part 1. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு HTML ஃபைலை எப்படி ரெடி பண்ணுறது, அப்புறம் அந்த HTML ஃபைலை CSS யூஸ் பண்ணி எப்படி அழகுபடுத்துறது, எப்படி நம்ம டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது JS பற்றி, JavaScript பற்றி பார்த்தோம். JavaScriptன்றது வந்து கிளையண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். கிளையண்ட் சைடில் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக, அதாவது நம்ம சர்வரில் போயிட்டு டேட்டா வாங்கிட்டு வரதுக்கு பதிலாக டைரெக்டாக கிளையண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது அந்த வெப் ப்ரௌசர்லேயே வந்து ஒர்க் பண்ணுறது பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது PHP. PHPன்றது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இது வந்து சர்வரில் மட்டும் இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் ஆகும். இப்போ இதனுடைய எக்ஸ்டென்ஷன், இந்த PHP எக்ஸ்டென்ஷன் போடுறீங்கன்னா உங்களுடைய ஃபைல் நேம், ஏதோ ஒரு ஃபைல் நேம் போட்டு .php அப்படின்னு கொடுத்துடணும். ஸோ PHPன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்வர் வந்து PHP கமாண்ட்ஸை ரன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து WAMP சர்வர்னு ஒன்று இருக்கும். இது எல்லாமே வந்து ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீ. ஸோ இப்போ இதனோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா விண்டோஸ், அப்பாச்சி, MySQL, PHP. லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா லேம்ப்னு இருக்கும். லினக்ஸ், அப்பாச்சி, MySQL, PHP, ரைட்? ஸோ இப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த WAMP சர்வரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. exe ஃபைலாக இருக்கும், அது ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா போதும். லினக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தான் லேம்ப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பாருங்கள். மேக்ஸிமம் வந்து நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய சாஃப்ட்வேர் சென்டர்லேயே லேம்பும் வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா அப்பாச்சி, MySQL, PHP எல்லாம் தனித்தனியாக சாஃப்ட்வேர் சென்டர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப வைடாக இதனுடைய டாக்குமெண்டேஷன் எல்லாமே இருக்குது. ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த அப்பாச்சி செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ MySQL வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ MySQL வந்து ரொம்ப முக்கியம் PHP பொறுத்த வரைக்கும். ஏன்னா MySQL தான் வந்து நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே நாம் ஸ்டோர் பண்ணுவோம். டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே MySQL ஸ்டோர் பண்ணுவோம். டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறது எல்லாமே MySQL வந்து ரிட்ரீவ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் ரெடி பண்ணும்போது PHP யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் ரெடி பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நிறைய டைமை வந்து மிச்சப்படுத்தும். கோடிங் டைம் வந்து மிச்சப்படுத்தும். அதாவது ரெப்பிட்டேட்டிவ் கோடிங்ஸ் எல்லாம் வந்து வராமல் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த டுட்டோரியல்லேருந்து நம்ம ஒரு பேசிக் PHP எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். விண்டோஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு HD டாக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் WAMP பார்த்தீங்கனாலே, WAMPல இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த டாக்குமெண்டேஷன்லாம் கொடுத்துருவாங்க, இதில் உங்களோட சர்வர் ஃபைல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. HD டாக்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் சிஸ்டமில் போய் VARல போயிட்டு wwwல போனீங்கன்னா இது உள்ள கத்தெல்லாமே வந்து உங்களுக்கு ஃபைல் சிஸ்டமாக வரும், ரைட்? இப்போ நான் முன்னாடி மிஸ் பண்ண ஒரு விஷயம், உங்கள் கம்ப்யூட்டரை வந்து நீங்கள் சர்வராக யூஸ் பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து லோக்கல் சர்வர், சரிங்களா? ஸோ அட்ரஸ் பாரில் நீங்கள் லோக்கல் சர்வர்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த சர்வருக்கு, இந்த அப்பாச்சி சர்வருக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு ஜாயின் ஆகிடும். விண்டோஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த WAMP ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுடைய ஸ்டார்ட் அப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டார்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு WAMP கிட்ட போனீங்கன்னா ஸ்டார்ட் WAMP சர்வர்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு இந்த ஐக்கான், இந்த டூல் பார் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு W வந்து க்ரீன் கலரில் வரும். ஸோ இது எல்லாமே வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதில்ல. பட் அது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிள். அது ஜஸ்ட் exe ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது. லேம்ப் யூஸ் பண்ணுற, லினக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா லோக்கல் சர்வர் நீங்கள் எதுவும் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய கோடிங்ஸ்லாம் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டியது, இது ரெண்டுத்தையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது லோக்கல் host/php myadmin. ஸோ உங்களுடைய MySQL எல்லாமே வந்து இந்த PHP myadmin வழியாக நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அதாவது அந்த டைம் ஒர்க் பண்ணும்போது, MySQL ஒர்க் பண்ணும்போது நான் உங்களுக்கு இதனுடைய ப்ளஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன், எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய இது வந்து லோக்கல் சர்வர். ஸோ அதில் வந்து நீங்கள் லோக்கலாக வந்து உங்கள் கம்ப்யூட்டர் சர்வராக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த PHP கோடிங்கெலாம் ரன் பண்ணுறீங்க. இந்த PHP கோடிங் சர்வரில் இல்லைன்னா ஒர்க் ஆகாது.
உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் தான் காமிக்கும். டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுமே தவிர ஓப்பன் ஆகாது. HTMLக்கு வந்து நீங்கள் சர்வரில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் PHP ஃபைல் எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இருந்தால் அது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு சர்வரில் வச்சு தான் அதை வந்து ஒர்க் பண்ண முடியும். ரைட். ஸோ அடுத்தது வந்து PHP கோடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சிம்பிள் போட்டு PHPன்னு ஸ்டார்ட் பண்ணணும். எண்ட் பண்ணும்போது இப்படி எண்ட் பண்ணணும். இப்படி போட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். PHP மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களுடைய கமாண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இஃப் கமாண்டு, எல்ஸ் இஃப், ஃபார் ஈச், அரே அந்த மாதிரி நீங்கள் நிறையா யூஸ் பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு கமாண்டு, அது எக்கோ கமாண்ட் எதுக்கு எக்கோ கமாண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களுடைய அவுட்புட் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எக்கோவை பார்த்து செக் பண்ணிக்கலாம். அவுட்புட் வந்துட்ட பிறகு நீங்கள் அதை கொண்டு போய் HTML ஃபைலில் வைக்கலாம். அதே போல் எல்லா கமாண்டுமே வந்து டாலரில் தான் ஆரம்பிக்கும். PHPயில் எந்த வேரியபிள் நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கனாலும் டாலரில் தான் ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு ஒரு வேரியபிள் A இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. $A = 1 முடிக்கும் போது செமிகோலன் போட்டு முடிக்கணும். $B = 2. இப்போ $C = $A + $B. இப்போ எக்கோ சீன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சியோட வேல்யூ எக்கோவாகும், ஆன்சர் வெளியே வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த PHPயும் HTMLையும் எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்றத அடுத்த டுட்டோரியலில் பார்க்கலாம்.